ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிரடியான ஜோதிட தாள்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 மிக மிக முக்கியமான மாதமானது பிறந்துருச்சு. ஆண்டு பிறந்ததே தெரியல, டக்குன்னு 2 மாதம் முடிந்து 3வது மாதமானது ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸ்டார்ட் ஆன 3வது மாதம் சாதாரண மாதம் கிடையாது. இந்த மாதத்தில் நிறைய கிரக எழுச்சி, கிரக பயிற்சி, கிரக சேர்க்கை இந்த மாதிரி நிறையவே இருக்குது. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்தானது மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன நடக்கும், என்ன மாதிரியான விஷயத்துக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன். எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஆக்சுவலி இந்த மார்ச் மாதம் நிறைய விதமான கிரக பயிற்சிகளும் கிரக எழுச்சிகளும் இருக்குது. இந்த கிரக பயிற்சி, கிரக எழுச்சி, இதோடு கிரக சேர்க்கை இந்த மாதிரி நிறையவே இருக்குது. இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேரமானது மாறும். அப்படி மாறக்கூடிய நேரம் அதிர்ஷ்ட நேரமாகவும் இருக்கலாம், ஆபத்து நேரமாகவும் இருக்கலாம். ஸோ அது என்ன நேரம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதே போல் சிவன்மலை ஆண்டவர் உத்தரப்பெட்டியில் எப்படி விதிப்படி அந்த பொருள் சமுதாயத்தில் சில தாக்கங்களை ஏற்படுத்துமோ, கிரகங்களாலும் சில தாக்கங்கள் இந்த டைம் ஏற்படும். அதனால் கிரக பயிற்சிகள் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஃபஸ்ட்டு இந்த மார்ச் மாதத்தில் என்னென்ன கிரக பயிற்சிகள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். முதல்ல என்னென்ன கிரக பயிற்சிகள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த மார்ச் 2026 நிறைய முக்கியமான கிரக பயிற்சிகள் நடக்க இருக்குது. இது தொழில்துறையில் மாற்றங்களை காத்திருக்கிற மாதிரி இருக்குது. இதில் யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டது என்பது ஜோதிடர்கள் விவரமாக விவரிச்சிருக்காங்க. அதன்படி கும்பம் ராசிக்காரங்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 2026வது ஆண்டின் 3வது மாதமான மார்ச் மாதமானது இந்த டைம் அழகா ஞாயிற்றுக்கிழமை பிறந்துருச்சு. எதிர்வரக்கூடிய இந்த மார்ச் 2026 குறிப்பிடத்தக்க கிரகநிலை மாற்றங்கள் நிறைய காண இருக்கப்படுது. குறிப்பாக மார்ச் 2ஆம் நாள் மீன ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிரன் மால்விய ராஜயோகத்தை உண்டாக்கிட்டார். தொடர்ந்து மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து வரக்கூடிய குரு பகவான் வகர நிவர்த்தி அடைந்துட்டார். இதே போன்று மார்ச் 15 அன்னைக்கு சூரியன் மீன ராசியில் குடியேறுகிறார். இந்த மாதிரி நிறைய சுபிட்சமான கிரகநிலை மாற்றங்கள் மார்ச் மாதம் நிகழ்கிறது. இந்த கிரகநிலை மாற்றங்களுடைய தாக்கம் யாருக்கு என்ன பலன் அளிக்கும் என்பது குறித்து விரிவாக ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிரகநிலை கணிப்பாளர்கள் பெரும்பாலானோர்களுடைய குற்றுப்படி மார்ச் 2026 சாதகமான பலன்களை அளிக்கக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் பல நிகழ இருப்பதாக குறிப்பிடப்படுது. இது தனிநபர் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும் என்பது குறிப்பிடப்படுது. ஃபர்ஸ்ட் குரு பகவான் மார்ச் 11ஆம் நாள் வகர நிவர்த்தி அடைகிறார். இந்த ஒரு கிரகநிலை மாற்றமானது உண்மையாகவே ஒரு சுபிட்சமான மாற்றமாக பார்க்கப்படுது. இதே போன்று கும்பராசியில் மார்ச் 21ஆம் நாள் புதன் வகர நிவர்த்தி அடைகிறார். தொடர்ந்து வரக்கூடிய மார்ச் 26ஆம் நாள் செவ்வாய் கிரகம் எழுச்சி அடைகிறது. இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்கள் நிறைய இருக்குது. ஸோ எந்தெந்த நாளில் எந்தெந்த பயிற்சி நடக்க போகுது அப்படிங்கிறத கிளியராக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கிளியராக எந்தெந்த நாளில் எந்தெந்த பயிற்சி நடக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. மார்ச் 2 மீன ராசியில் சுக்கிரனுடைய சஞ்சாரம். மார்ச் 11 மிதுனத்தில் குரு வகர நிவர்த்தி. மார்ச் 14 கும்பத்தில் புதன் வகர நிலையில் எழுச்சி. மார்ச் 15 மீன ராசியில் சூரியனுடைய சஞ்சாரம். மார்ச் 21 கும்பத்தில் புதன் வகர நிவர்த்தி. மார்ச் 26 கும்பத்தில் செவ்வாய் எழுச்சி. இந்த மாதிரி தான் நிறைய கிரகங்களிடையே பயிற்சி, எழுச்சி, சேர்க்கை இந்த மாதிரிலாம் ஏற்படுது. இதெல்லாம் வைத்து தான் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன்.
உங்கள் ராசிக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு கும்ப ராசிக்காரங்க பலன் பெறுங்க. கும்பம் ராசி அவிட்ட 3-4 பாதம், சதையோ புரட்டாதி 1-2-3 பாதங்களில் பிறந்த உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். கிரக மாற்றங்கள் பார்த்துட்டிங்க, உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத பர்சனலாக சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் குரு வகரத்தோடு, ரணருண ரேகஸ்தானத்தில் சந்திரன், கலஸ்தரஸ்தானத்தில் கேது, அயனசைன போகஸ்தானத்தில் சூரிய சுக்கிரன் புதன் வகரத்தோடு சனி ராகு செவ்வாய், இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இப்படி கிரகநிலைகள் அமைந்த அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத இப்போ அதிரடியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க அதிரடியாக உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குவீங்க. வீரத்தை விட விவேகமே சிறந்தது என்பதை மனதில் கொண்டு எதையும் சாதிக்க திறனுடைய கும்ப ராசினருக்கு இனி வரக்கூடிய நாட்கள் இனிமையான பேச்சின் மூலம் சிக்கலான காரியங்களையும் எளிதாக செய்து முடிக்க முடியும். உங்கள் திறமையை கண்டு அடுத்தவர்கள் ஆச்சரியப்படுவாங்க. ஆனால் ராசியில் இருக்கக்கூடிய கேதுவால் திடீர் மனக்குழப்பம் வரும். அதை கட்டுப்படுத்துவது நல்லது. அலைச்சலை தவிர்ப்பதன் மூலம் களைப்பு ஏற்படாமல் தடுத்து கொள்ள முடியும். அப்புறம் வேலை தவறி உணவு உண்ணாமல் உங்களை பார்த்து கொள்வது நல்லது. பணவரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்த்தபடி ஓரளவு நல்லது நடக்கும். அப்புறம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்க சாதுரியமாக செயல்பட்டிங்கன்னா முன்னேற்றம் இந்த டைம் காணலாம். ஆனால் வேலை செய்பவர்களிடம் கோவப்படாமல் தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நன்மை தரும். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க திறமையாக செயல்பட்டிங்கன்னா பாராட்டு பெறுவீங்க. ஆனால் கடுமையான பணியின் காரணமாக சோர்வு உண்டாகலாம். அதோடு குடும்ப விஷயங்களில் ஆர்வம் காண்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி குறையோ. வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் வாங்குவதில் கவனம் செலுத்துங்க. அப்புறம் பிள்ளைகள் முன்னேற்றத்திற்காக பாடுபடுங்க. பெண்களுக்கு திடீரென்று கோபம் உண்டாவதை தவிர்ப்பது நல்லது. திறமையை கண்டு மற்றவர்கள் பாராட்டுவார்கள். எதிர்பார்த்த பணவரவை எதிர்பார்த்ததுக்கு மேலே இருக்கோ. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பணிகளில் கவலைகள் இருந்தாலும் நிறைவாக முடியும். எந்த ஒரு செயலையுமே யோசித்து செய்வது நல்லது. வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி விடுவது நன்மை தரும். அதுக்கப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. மனதிடமானது உண்டாகும். கடன்கள் நோய்கள் தீரும். விவாதம் தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நடப்பீங்க. அதோடு மாணவர்களுக்கு கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிப்பது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். பாடங்கள்லாம் நன்கு படித்தீங்கன்னா பாராட்டு பெறுவீங்க. கும்பம் ராசிக்காரங்களுக்கு பொதுவாக இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க. இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்களை பார்க்கலாமா வாங்க. ஃபர்ஸ்ட் அவிட்ட 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டைம் பிரிந்து சென்ற தம்பதியினர் ஒன்று சேர்வீங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் வருவாய் உண்டு. மருத்துவ தொழில் புரிவர்களுக்கு அதிக வருவாய் வந்து கிடைக்கும். சோதனைகள் வெற்றியாக மாறக்கூடிய நாட்களாக இனி உங்களுக்கு சூழ்நிலை அமையும். அப்புறம் சதயமில் பிறந்த கும்பம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டைம் காரியங்கள் அனைத்தும் கைகூடும். உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களை கவரும். உல்லாச பயணங்களால் நாட்டம் செல்லும். மனம் அடக்கம் பெற தியானம் செய்யணும். படிப்பில் நாட்டம் கூடும். பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி கொடுப்பார்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும். அதை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் புரட்டாதி 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த டைம் கல்வியில் புதிய மாற்றம் உருவாகும். அரசாங்க அனுகூலம் ஏற்படும். வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது மிகவும் கவனம் தேவை. செய்யக்கூடிய உத்தியோகத்தில் இடமாற்றமோ அல்லது பணி நிரந்தரமோ ஏற்படலாம். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. பரிகாரம் என்னென்னா, ஆஞ்சநேயருடைய கவசத்தை படித்து வருவதோடு அனாதை இல்லங்களுக்கு சென்று தொண்டு செய்து வந்தீங்கன்னா மனக்குழப்பம் நீங்கு திகிரிய உண்டாகும். தடைப்பட்ட காரியம் நன்கு நடந்து முடியும். அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட கும்ப ராசிக்காரங்க செய்து பாருங்க. இதுதான் உங்களுக்கான பரிகாரம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் ஷேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கும்பம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.